ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். நெல்லை பாளையங்கோட்டையில் பள்ளி மாணவருக்கு கத்தி குத்து விழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். எதற்காக அந்த மாணவர் தாக்கப்பட்டிருக்கிறார்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை பாளையங்கோட்டை என்பது தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டாக விளங்குகிறது. இங்கு பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில பள்ளி, அதாவது பாளையங்கோட்டையில் உள்ள காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரபல பள்ளியில மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட மோதலின் காரணமாக பையில் வைத்திருந்த அருவாளை கொண்டு மாணவனை வகுப்பறையில் வைத்து வெட்டிய சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனையில அந்த பையில் இருந்த அருவாளை கொண்டு மாணவன் பள்ளி வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அருவாளை கொண்டு தாக்கியிருக்கிறார். உடனடியாக இதை கண்ட ஆசிரியையும் அதை தடுக்க சென்ற போது ஆசிரியைக்கும் அருவாள் விட்டு விழுந்திருக்கிறது. தற்போது இருவரும் படுகாயத்தோடு தனியார் மருத்துவமனையில், பள்ளி அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அருவாளை கொண்டு வெட்டிய அந்த மாணவன் தானாக காவல் நிலையத்திலும் போய் நேரடியாக அருவாளோடு சரணடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. தற்போது அந்த மாணவனிடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்துல மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பள்ளி வளாகத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் மருத்துவமனையில் கூடியிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அவர் பெற்றோர் மற்றும் உறவினர் கூடியிருப்பதால அங்கும் பரபரப்பான சூழல் நடைபெறுவது. பாதிக்கப்பட்ட மாணவரிடமும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையே தொடர் மோதல் சம்பவம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் தரப்புல அன்போடு முன்று என்ற திட்டமும் செயல்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போதிலும் தற்போது சம்பவத்தால நெல்லை பாளையங்கோட்டை பகுதி ஒரு பரபரப்பான சூழலில் நிலவி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.